Hi friends, welcome to Janu's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வஞ்சரம் fish fry. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 3 பல் பூண்டு, அரை துண்டு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் அது கூட நீங்க பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 போல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு பச்சை மிளகாய், வரமிளகாய் நான் தண்ணியில ஊற வச்சு எடுத்துர்க்கேன். நீங்களும் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் பேஸ்டா அரைச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் காரம் பத்தலைன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கரெக்ட்டா இருக்கு, நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைனா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மசாலா 2 மீனுக்கு போதுமானது. அப்புறம் மீனை உள்ள போட்டு நல்லா மசாலா தடவி கொடுத்துருங்க. மீன்ல நல்லா மசாலா தடவிட்டு மசாலா தடவின மீனை ஒரு 1 hour வெச்சிடுங்க. மசாலா நல்லா பிடிக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பேன்ல நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய்க்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. அப்புறம் அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக வெளியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.